ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி இது ரெண்டும் சவுண்ட்ஸ் வேணா கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இது சொல்ற விஷயங்கள் ரெண்டுமே என்டையரா வேற வேற. இப்ப ஈக்குவாலிட்டினா எல்லாரும் சமம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். ஈக்விட்டிங்கிறது யாருக்கு என்ன எவ்வளவு தேவையோ அதை கொடுக்கறது. இப்ப நான் இதை சொல்றதை கேட்கும் போது எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கறது தானே சரி. ஈக்விட்டினா யாருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்கறது, அது எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணலாம். இதை பத்தி நான் ஒன்னும் புதுசா சொல்லல. சோசியல் மீடியால போயிட்டு நம்ம இதை பத்தி தேடி பார்த்தாலே 2 சேர்ஸை போட்டு ஒரு எக்ஸாம்பிள பொதுவா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இதை நம்ம இஷ்யூவோட தான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் ஒரு இஷ்யூவை சொல்றேன். நீட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சென்சேஷனல் டாபிக். தமிழ்நாட்டுல இருந்து எல்லா ஸ்டேட்ஸுமே நீட்டை இது வரைக்கும் எதிர்த்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணும். ஏழையா இருந்தாலும் பணக்காரங்களா இருந்தாலும் எல்லாரும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுங்கிறது ஈக்குவாலிட்டி. இப்போ ஈக்விட்டிக்கு வருவோம். நீட் எக்ஸாமோட சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சிபிஎஸ்சில இருந்து வருது. ஒரு ஸ்டேட் போர்ட்ல படிச்சவங்களோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் பையனால எப்படி அந்த நீட் எக்ஸாமோட கொஸ்டினை ஃபேஸ் பண்ண முடியும்? அது எப்படி சரியா இருக்கும்? சிபிஎஸ்சில படிச்ச ஒரு பையனுக்கு சிபிஎஸ்சி சிலபஸ்ல இருந்து கொஸ்டினோ, ஸ்டேட் போர்ட்ல படிச்ச பையனுக்கு ஸ்டேட் போர்ட்ல இருந்து கொஸ்டினோ, இந்த மாதிரி யார் யாருக்கு எது சரியோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்து அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் வைக்கிறது தான் ஈக்விட்டின்னு சொல்லுது. இப்படி நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா இஷ்யூஸ்லயும் இந்த ஈக்குவாலிட்டியும் ஈக்விட்டியும் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது கட்டாயம். இப்போ நீங்களே சொல்லுங்க, ஈக்குவாலிட்டியா ஈக்விட்டியா?